ஹாய் காய்ஸ், ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்தப்போ இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கலாம். நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்து கூட கடுகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பு செய்கிறதுக்கு இந்த சுத்தமான ஆரல் ஆயில் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 4 கிராம்பு வந்து எடுத்து சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு வடியில் வந்து வடிகட்டி அதை வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டம்ளரில் ஊற்றி நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களா. என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த துவர்ப்பு அதெல்லாம் சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்தது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.